வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்றைக்கி வீடியோவில் 13க்கு 40 சைஸு குறுகலான பகுதியில் உள்ள சைட்டோட இடத்துல உள்ள பிளானை பார்க்கலாம். இந்த மாதிரி குறுகலான சைட்டு வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 4 பக்கமாக விண்டோ வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கிடைக்காது. அவங்களுக்கு வந்து என்னன்னா 2 சைடு தான், முன்னாடி பின்னாடி தான் விண்டோ வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு சைடும் வைக்கலாம், மேலே டாப்லையும் வைக்கலாம், மேலே லைட்டிங்கோ ஏர் சர்க்குலேஷனோ வர மாதிரியும் பண்ணலாம். நம்ம பெரிய லக்ஸுரி ஹவுசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் ரூப்லேருந்து ஏர் சர்க்குலேஷன் வர மாதிரியும் டிசைன் பண்ணுவோம். அதே மாதிரி அதே கான்செப்டை நம்ம வந்து இடம் குறுகலாக இருந்துக்கிற பில்டிங்லேயும் அந்த மாதிரி ஏர் சர்க்குலேஷன் ரூப்லேருந்து வர மாதிரியும் நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி சில டெக்னிக் யூஸ் பண்ணி தான் இந்த வீட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 2 சைடு முன்னாடி பின்னாடி வந்து வென்டிலேஷன் இருக்கும், டாப்லேருந்தும் லைட்டிங்கும் ப்ளஸ் ஏர் சர்க்குலேஷன் வர மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து பக்கத்தில் நம்ம விண்டோஸ் வச்சு அடுத்தவங்க சைட்டு க்ளோஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு இருட்டாயிடும். அந்த மாதிரிலாம் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம கட்டின வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்து வீடு கட்டினாலும் நம்ம வீடு வந்து எந்த இதுலேயும் மாற்றம் வராது. லைட்டிங் வென்டிலேஷனில் எந்த மாற்றமும் வராது. அந்த மாதிரி இந்த வீட்டோட பிளானை பண்ணியிருக்கேன். இந்த பிளானை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த பிளான் வந்து மேலே வடக்கு, கீழே தெற்கு, இது மேற்கு பார்த்த வாசப்படியில் வீடு, வடமேற்கு திசையில் ஃபேஸிங் மேற்கு, அந்த மாதிரி வீட்டோட என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கேன். எப்போதுமே நான் வந்து டிசைன் பண்ணும்போது எந்த வீடாக இருந்தாலும் பட்ஜெட் வீடு தான் நெட்டில் போடுறது. அந்த வீடுகளுக்கெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் வராண்டா கொடுப்பேன். அது வந்து ஒரு சேஃப்டி கட்டியாகவும் ஆடாகும், ப்ளஸ் அவங்க சின்ன சின்ன பொருட்கள் வைக்கிறதுக்கு, சைக்கிள் வைக்கிறதுக்கு, வேறு ஏதாவது இது வச்சுக்கிறதுக்கு திண்ணை மாதிரியும் பயன்படும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுப்பேன். இதே மாதிரி இதுலேயும் வராண்டா வந்து ஒரு 3.25க்கு 11 அந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட்டை வராண்டா கொடுத்துருக்கேன். உள்ளர் என்ட்ரானிங்கனாக்கா ஒரு லிவிங் ரூமு, அடுத்து உள்ளர் என்ட்ரானிங்கனாக்கா டாய்லெட் வருது. அது வந்து காமன் டாய்லெட் கீழே கொடுத்துருக்கேன். 4க்கு 6 அந்த மாதிரி டாய்லெட் கொடுத்துருக்கேன். அதுக்கு வெண்டிலேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற 13 அடி சைட்டில் உள்ளுக்குள்ளேயே நான் ஒரு 2 அடிக்கு டக்ட் கொடுத்து அந்த டக்டை வந்து வெண்டிலேஷனாக யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து உள்ளர் என்ட்ரானிங்கனாக்கா இந்த டைனிங் கிச்சனு, பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பேக் சைடு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ரூப் போடலை, பால்கனி மாதிரிலாம் மேலே பொசிஷன் கொடுக்கலாம். இருந்தாலும் அந்த வாய்ப்பு இருந்தாலும் பண்ணலாம். ஏன்னா வந்து மேலே நம்ம டாப்லேருந்து நமக்கு லைட் வரணும். பின்னாடி வீடு கட்டிட்டாங்கன்னா அந்த லைட்டு வந்து பாதிக்கப்படும். அதனால் வந்து அந்த இடத்துல வீடு கட்டலைன்னா அது 4க்கு 11 அந்த மாதிரி அமைப்பு கொடுத்து வெளியில் ஓப்பனாக விட்டேன். ஆனால் சைடில் 2 சைடும் வாழை கட்டிட்டேன். ஏன்னா வந்து பக்கத்தில் வீடு கட்டினாங்கன்னா நமக்கு வந்து அது பாதிக்கக்கூடாது எதுலையும். அதனால் நமக்கு முன்னாடியே வரணும்னு சொல்லிட்டு நம்மளோட HTH சைட்டுக்கு HTH வால் கொடுத்துட்டேன். இது வந்து ரொம்ப நேரோவாக இருக்கிறதுனால 13 அடி தான் வித்து இருக்கிறதுனால வீடு வந்து நம்ம நார்மல் பில்டிங் மாதிரி 2 சைட்லாம் வச்சு கட்ட முடியாது. ரயில் பெட்டி மாதிரி தான் வீடு டிசைன் பண்ண வேண்டியிருக்கும். இருந்தாலும் இதில் வந்து நம்ம டைனிங் ஏரியாவுக்கு வந்து லைட் வந்து அவ்வளோ பத்தாது. பக்கத்தில் வீடு கட்டிட்டாங்கன்னா அந்த 4 அடி லைட்டிங் வந்து கிச்சனுக்கு தான் போதுமானதாக இருக்கும், டைனிங்க்கு வராது. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா மேலே டாப்பில் வந்து ஒரு 4 அடிக்கு நான் வந்து ஓப்பன் மாதிரி கொடுத்து அதை கிளாஸ் கொடுத்து கிரில் போட்டு போட மாதிரி பண்ணியிருக்கேன். அதனால் லைட் வந்து டாப்லேருந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் தாண்டி கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரும். அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நம்ம பழைய காலத்தில் செய்வோம்ல, வீட்டுக்கு சென்டரில் ஒரு ஓப்பன் கொடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூஃபில் டாப்பில் ஓப்பன் கொடுத்து அது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் தாண்டி கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரும். அந்த மாதிரி இந்த லைட்டிங் கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம வந்து லிவிங் ரூமில் வந்து ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டேர்கேஸ் கீழே லிவிங் ரூமில் நம்ம வந்து டிவி யூனிட்ஸு, கபோர்டு அது மாதிரிலாம் ரெடி பண்ணிக்கலாம், ஷோகேஸு அது மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மேலே ஏறி வந்துட்டிங்கன்னா மேலே ஒரு பெட்ரூம் 1, நம்ம லிவிங் ரூம் மேலே வந்து ஸ்ட்ரீட்டில் ஃபஸ்ட் ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸில் வந்து பெட்ரூம் 1 கொடுத்துருக்கேன். அது 11க்கு 11 அந்த மாதிரி பெரிய லிவிங் ரூம் தான். இந்த சைடு வந்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா பெட்ரூம் 2 கொடுத்துருக்கேன். பின்னாடி வந்து ஓப்பன் கொடுத்துருக்கனால அதில் வென்டிலேஷன் உள்ளே வரும். ப்ளஸ் நமக்கு டாப்லேயும் OTS கொடுத்துருக்கேன். அந்த லைட் வந்து கீழே டைனிங் ஏரியா வரும். அந்த ஏரியா வந்து நம்ம ரூப் போடக்கூடாது. இந்த கலரில் காமிச்சிருக்கல அந்த இடத்த வந்து ரூப் போடக்கூடாது நம்ம. அதனால் என்ன ஆகும்னா டாப்லேருந்து லைட் வந்து கீழே உள்ள டைனிங் ஏரியாவுக்கும் வரும். அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். 2 வீட்டுக்கும் வந்து காமனான டைல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். கீழே ஒரு காமன் டாய்லெட்டு, மேலே ஒரு டாய்லெட்டு, காமன் டாய்லெட் அப்படி தான் கொடுத்துருக்கேன்னா. இந்த வீடு வந்து ரொம்ப மாடர்னாக எலிவேஷன் பண்ணலாம் நம்ம. ஏன்னா குறுகலான இடம் தான் இருக்க ஒழிய இது வந்து நல்ல டிசைனு. இது கான்டெம்பரரியாக நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நல்லா வீடு அமைப்பாக இருக்கும். இதுக்கு டெரஸ்க்கு போகிறோம்னாக்கா நம்ம லேட்ரு மாதிரி தான் வைக்கணும். பின்னாடி இருக்கிற ஓப்பன் ஸ்பேஸில் லேட்ரு மாதிரி கொடுத்து நம்ம மேலே போகிற மாதிரி வச்சுக்கணும். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோருடைய ஒர்க்கிங் ட்ராயிங்கு. இதோட சென்ட்ரல் லைன் ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்கேன். வால் திக்னஸ்ஸு அதோடைய டிஸ்டன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோருடைய ஒர்க்கிங் ட்ராயிங்கு. இது வந்து செகண்ட் ஃப்ளோருடைய ஒர்க்கிங் ட்ராயிங்கு. இதோட காலம் மார்க்கிங் சைஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இந்த 13க்கு 40ங்கிற சைஸ் வச்சுருக்கவங்க இந்த பிளானை எடுத்து பண்ணிக்கலாம். இது மேற்கு பார்த்த வாசப்படி உள்ள வீடு. அடுத்தடுத்த திசையெல்லாம் வந்து அடுத்த ஃபீச்சர் வீட்டெல்லாம் போடுறேன். இந்த மாதிரி சைஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்போ ஃப்ரீ டைம் இருக்கும்போது அதெல்லாம் ஒர்க் பண்ணி நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுடைய சைட் வந்து மற்றவங்களுக்கும் பயன்படுற மாதிரி ஒரு சைஸ்லேருந்து பட்ஜெட்டுக்குள்ளே 15 லட்ச ரூபா கீழே இருக்கிறதா இருந்ததுன்னா அந்த சைட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நான் வந்து பார்த்துட்டு பிளான் போட்டு விட்றேன். இதுக்கு மேலே உள்ளவங்க தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்லேயோ மெயிலையோ தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க.
நாங்கள் வந்து சென்னையில் தான் டிசைன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். இந்த ஏரியாவில் குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம அடுத்த லெவலுக்கு நேரடியாகவே பேசலாம் நம்ம என்னன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ள இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.